ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சனவெளி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அதை தற்போது காணலாம். வேட்புமனு சுயேட்சையாக தாக்கல் செய்வதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இப்ப என்னன்னா நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க வேட்புமனுல. அந்த சதி அந்த சூது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம்? 6 பேர், என்னை சேர்த்து 6 பேர். நான் சுயேட்சையாக இருந்த காரணத்தினால் 3 சின்னங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த 3 சின்னங்களில் என்னென்ன இருந்ததோ, என்னென்ன சின்னங்கள் இருந்ததோ அப்படியே வந்து திருத்தனமா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த 5 பேரும் அதே சின்னத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு சின்னத்தை 2 பேர் தந்தால், அதற்கு மேலும் தந்தால் குழுக்கள் போட்டுத்தான் சொல்வார்கள் எந்த சின்னம் கிடைத்தது என்பது. ஆக குழுக்கள் நடைபெறுவதற்கு நாள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. பெரியவர்களே தாய்மார்களே, இந்த குழுக்களில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய வரமாக நம்மளுக்கு என்ன சின்னம் கிடைச்சது? நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. இந்த டென்ட்ல இருக்க தாய்மார்கள் சொல்லவே இல்லை. நல்லா சொல்லுங்க. இங்கு இருக்கிற சிறுநாகுடி ஊராட்சியில் உள்ள அனைத்து கண்மாய் மற்றும் ஊரணிகள் தூர் வாரப்படும் என்று இங்கே அந்த கோரிக்கை வரப்பட்டிருக்கு. உறுதியாக சொல்லுகிறேன், நம்முடைய சிறுநாகுடி ஊராட்சியில் இருக்கின்ற அத்துணை கண்மாய்களையும் ஊரணிகளையும் தூர் வாருவதற்கு என்னுடைய முதல் கடமையாக ஆற்றுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. குடிநீர் பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார்கள். எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள், நீர் ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகள்லாம் ஒன்று சேர்த்து இணைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இப்பகுதி மக்களுக்கு உறுதியாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு செட்டியக்கோட்டை கண்மாய் தூர்வாரி வரத்து வாய்க்காலும் செப்பனிடப்படும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இணைப்பு மேல்பனையூர் கிராமம் வரை உள்ளது. அதை நீட்டித்து இக்கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக இருக்கிறது. ஆக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் மேல் பனையூர் கிராமத்தை இணைத்து அதை சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு நல்ல பல நடவடிக்கைகள் நான் எடுப்பேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.